வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டாமின்ஸ். ஒரு வழி அந்த பிப்ரவரி மாதம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த லவ் பஞ்சாயத்து இன்னும் முடியலப்பா. இன்னைக்கு நான் பேச போகிற வீடியோவும் லவ் பற்றி தான். போன வீடியோ ஒரு சின்ன ஒரு டாக் ஷோ பற்றி நானும் ராதாவும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய வியூவர்ஸ் பார்த்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டிருந்தீங்க. உங்களோட டவுட்ஸாக இருக்கட்டும், உங்களோட கொஷின்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்டது அதை போட்டிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அதை விட சில பேர் நீ சரியில்லை, இந்த விஷயம் சரியில்லை, அந்த விஷயம் சரியில்லைன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் லவ்னா என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரியுமான்றதை விட லவ்னா என்ன, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இதில் என்ன இருக்குது லவ்வில் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷேர் இட்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவே பண்ணது. இட் இஸ் கிரேட் தட் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் போடுறதாக்கும் கொஷின் கேட்குறது. பட் பர்சனலைஸ்டாக ஏதாவது சொல்ல வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதனால் உங்களுக்கு பெரிய யூஸ் இல்லை, எனக்கும் பெரிய யூஸ் இல்லை. You are really welcome to ask your questions, comment and நீங்கள்லாம் போடுங்க. It will be really useful. இது மோர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ பேக் டு த வீடியோ. லவ் என்னெல்லாம் ஸ்டேஜஸ் இருக்குது, இது என்ன கேன்சரா, எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் நிறைய பேர் லவ்வை பற்றி படிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். லவ்வில் எல்லார் வாழ்க்கையும் லவ் இருக்க போகுது. லவ்வை பற்றி கதை இருக்குது, பாட்டு இருக்குது, உலகமே அதை சுற்றி தான் இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ லவ்வை பற்றி ஸ்டடி பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? நிறைய பேர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கட்டும், ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பர்ட்ஸ், இல்லைனா கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாருமே லவ்வை பற்றிலாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சில பேர் 5 ஸ்டேஜஸ் இருக்குது லவ்வில், சில பேர் 4 ஸ்டேஜ் இருக்குது, சில பேர் 10 ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் சில பேர் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆனால் இன்றைக்கி நான் அதில் முக்கியமான ஒருத்தர், அதாவது லிவிங்கர் அப்படின்றவர், அவர் சொன்னதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர் ஃபார் யூ கைஸ். ஸோ ABCDE மாடல் பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அது இல்லாமல் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேம்பல் அப்படின்றவராக இருக்கட்டும், ஃபிஷர்ன்றவர் நியூரோ பயாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸ்டர்ன்பர்க்ன்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அவர்லாம் ஃபிஷர்ன்றவர் ஒரு 4 ஸ்டேஜ் தான் இருக்குது. லஸ்ட்டு, அட்ராக்ஷனு, அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் லாஸ் ஆர் வித்ட்ராயல் ஸ்டேஜ், இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சில பேர் அப்புறம் நாப் அப்படின்றவர் ஒரு 10 ஸ்டேஜஸ் ஆஃப் லவ்வை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதுவுமே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ எனக்கு 10 ஸ்டேஜில் கொஞ்சம் ஜாஸ்தியாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ ஐ வில் கோ டு த வீடியோ. இன்றைக்கி என்னை பற்றி பேச போகிறேன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ABCDE மாடல் ஆஃப் லவ். நம்ம நினச்சிட்ருக்கோம் அந்த லவ், இதை சொன்னது ஜார்ஜ் லெவிங்கர் அப்படின்றவர் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் ஒரு 5 ஸ்டேஜஸ், அதான் ABCDE மாடல்னு சொல்லிட்டேன்ல, 5 ஸ்டேஜ் தான். ஸோ இதை எல்லாரும் மென்ஷன் பண்ணுற மாதிரி என்னவா இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்? நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்னது இது? அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் இல்லாமல் லவ் இருக்குமானா இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த அட்ராக்ஷன் ஒருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ த அட்ராக்ஷன் மைட் வேரி. சில பேருக்கு ஒரு 6 feet டால், ஒரு டார்க் ஸ்கின்டு, ஒரு டிப்டாப் அப்படி ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படிலாம் இருக்கிற ஒரு மேன் பிடிச்சிருக்கலாம். சில பேருக்கு இல்லை, ஒரு லாங் ஹேர் வச்சுட்டு இப்படி ஃபங்கி ஹேர் ஸ்டைல் இருக்கிற ஒரு பர்சன், ஒரு ஃபேர் ஸ்கின் பர்சன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சில பேருக்கு இந்த ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஐடியாலஜிஸ் இருக்கும். ஸோ இது மட்டும்தானா? கிடையாது. சில பேருக்கு என்னென்னா, நம்ம லைஃப்பில் முக்கியமாக இருக்கக்கூடிய சில பேராக இருக்கட்டும், அதாவது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், இல்லை க்ளோஸாக யார் பார்த்துக்கிட்டாங்களோ, ஸோ அவங்களோட ரிசம்பிளன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூட நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த மாதிரி ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ், ஏதாவது ஒன்று, அவங்க ஹேர் ஸ்டைல், அவங்க பேசுகிறது, அவங்க போட்டுற கண்ணாடி ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை அவங்க எப்படி கேரி பண்ணிக்கிறாங்க அவங்களன்றதில் அந்த நமக்கு பிடிச்சவங்களோட, அதாவது நம்ம அப்பா அம்மா இல்லைனா பிரதர் சிஸ்டர்ஸ் இல்லை யாராக வேணா இருக்கலாம், ரொம்ப லைஃப்பில் ரொம்ப பிடிச்சவங்களோட ஸ்டைலை மேட்ச் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் கூட நமக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லவ் ஒரு தடவை தான் வருமானா? வாய்ப்பு இல்லை. திஸ் அட்ராக்ஷன் கேன் ஹேப்பன் அட் எனி டைம், அட் எனி ஏஜ். ஆனால் அதை தான் நான் சொல்கிறேனே, இந்த அட்ராக்ஷனை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோமா இல்லையான்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இட் டிஃபர்ஸ்.
நீங்கள் லவ் அப்படின்னாலே இது வந்து அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் பண்ணிடுமானா வாய்ப்பே கிடையாது. நம்ம வேணும்னு நினச்சா மட்டும்தான் அது அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் பண்ணவே போகுது. அண்ட் இட் இஸ் யுவர் சாய்ஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். இன்றைக்கி ஏதோ ட்ரெயினில் பார்த்தோம், அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி ட்ரெயினில் பார்த்தோம், அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு இல்லை அந்த பையனை பிடிச்சிருக்குன்னா அதை அடுத்து ஃபாலோ பண்ணணுமா, அடுத்தது அவங்கள போய் அவங்கள பார்த்து நம்ம வந்து பேசி எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்றது உங்கள் சாய்ஸ் தானே. பார்த்த உடனே பிடிச்சிருக்கலாம், பட் ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றது தானாக நடக்க போகிறது இல்லை. நீங்கள் இந்த பல்ப் எரியும், வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கும், இதெல்லாத்துக்கும் காரணம் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் தான். இந்த நார்த் போல் சவுத் போல் பக்கத்தில் கொண்டு வந்து எப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்? எஸ், மென்னுக்கு இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டெரானும் விமெனுக்கு இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜனும் தான் இந்த அட்ராக்ஷனுக்கான முக்கியமான ஒரு காரணமே. ஸோ அதுதான் இந்த அட்ராக்ஷனுக்கு பேஸாகவே இருக்க போகுது. இது மட்டுமானா கிடையாது. நமக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்கள பார்க்கணும், திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஃபீல், எப்படியாவது பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எலைட்டட் ஃபீலிங், ஒரு ப்ளஷரான ஒரு விஷயம், எக்ஸைட்மெண்ட், ஒரு மோட்டிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு காரணம் என்னென்னா டோப்பமைன்றது தான். இது நம்ம பிரெயினில் சுரக்கக்கூடிய விஷயம். இந்த டோப்பமைன் பல நேரத்தில் பிரச்சனை பண்ண தான் செய்யும். நம்ம ஃபோன் பார்க்குறப்போ அந்த ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் நம்ம எக்ஸைட் ஆகிறோம் பார்த்தீங்களா, அதுவுமே டோப்பமைன் எஃபெக்ட் தான் அது. ஸோ இது அதே மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். அதாவது இப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து கார் வாங்கிட்டு வரேன்னு சொன்னோடனே அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும், எப்போ வந்துடும் என்ன கலரில் இருக்க போகுது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதுதான். அதே தான் இங்கே நமக்கு லைஃப்பில் நமக்கு பிடிச்சமான ஒருத்தர் பார்க்கணுன்னு நினைக்கிறப்ப தோன்றுறது. ஸோ அதுக்கு காரணம் டோப்பமைன். அடுத்தது இந்த ஹார்ட் பீட்லாம் படப்படப்படன்னு வரதா இருக்கட்டும். ஸோ இது வந்து அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நார் எபினெஃப்ரின்னு ஒரு ஹார்மோன். இது என்ன பண்ணணும்னா நம்மளை அப்படியே அலர்ட்டாக வச்சுருக்கோம், அவங்க எப்போ வராங்க, எங்கே வராங்க அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கிறதுக்கும், நிறைய எனர்ஜி கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு ஒரு பயங்கர சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் இருக்கும், நம்ம கரெக்டாக இருக்கணுமா, நம்ம தலை சீவிருக்குமா அப்படி இப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் ஃப்ளோவை பயங்கரமாக எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வரைக்கும் கொண்டு போகிறதா இருக்கட்டும், ஹார்ட் படப்படன்னு உண்டாக்குறதா இருக்கட்டும், கையெல்லாம் வேர்க்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்கிறது வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைக்கு உண்டாக்குறதா இருக்கட்டும். இது எல்லா எஃபெக்டும் மேஜிக்கலாக ஏதோ ஒரு கியூபிட் வந்து செய்ய போகிறது கிடையாது, உங்களோட ஹார்மோன்ஸ் தான் இது ஃபுல்லத்தையும் செய்யுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ இதுக்கப்புறம் எனது அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. அடுத்தது பில்டப் தான். கண்டிப்பாக அது செகண்ட் ஸ்டேஜ் வந்து பில்டப். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஹார்மோன்ஸ் தான் பயங்கரமாக வேலை பார்க்க போகுது. இந்த பில்டப் ஸ்டேஜில் என்னவா ஆகும்? யூஸ்வலாக பில்டப் ஸ்டேஜில் ட்ரஸ்ட் பில்டப் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஷேர் பண்ணுறப்போ அந்த இன்னொருத்தவங்களுக்கு அது ஓகே இவங்க இவ்வளோ தூரத்துக்கு உண்மையை பற்றி பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட க்ளோஸாக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலாக அப்போ தான் வர்றது. ஸோ இதுதான் இந்த பில்டப் ஸ்டேஜ். ஸோ இந்த பில்டப் ஸ்டேஜில் என்னவாகும்? அதில் என்ன ஹார்மோன்ஸ் வரும் அப்படின்னா ஆக்சிடாசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். ஸோ ஆக்சிடாசின் அப்படின்ற ஹார்மோன் வந்து ஒரு பாண்டிங் ஹார்மோன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆக்சிடாசின் ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகிறப்ப தான் அந்த பாண்டிங் ஆகுது, ஒரு ட்ரஸ்ட் வருது, ஒரு இன்டிமெசி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கும் இதுதான் காரணம். எப்படி ஒரு மதர் அண்ட் சைல்டுக்கு ஒரு பாண்டிங் வருதோ அதுக்கு காரணமும் இந்த ஆக்சிடாசின் தான். ஸோ இது வந்து ஃபீமேல் ஹார்மோன் விச் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அது அதே சமயத்தில் இதில் வந்து ஒரு டிக்ரீஸ்டு லெவல் ஆஃப் செரோட்டனின், அதாவது செரோட்டனின்றது இன்னொரு ஹார்மோன் நம்ம பிரெயினில் செக்ரீட் ஆகுது, அது கொஞ்சம் கம்மியாகும் இந்த நேரத்தில். இந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ்லன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னென்னா ஒரு டெம்பரரி ஒரு டிப்பு தான், டெம்பரரியாக கொஞ்சம் கம்மியாகுது. இதனால என்ன ஆகுனா கொஞ்சம் மூட் கொஞ்சம் லோவாகும், நமக்கு வந்து திரும்ப 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 அந்த பார்ட்னரை பற்றி யோசிச்சுட்டே இருக்குது, அசை போட்டுக்கிட்டே இருக்குது, திருப்பி அதை அவங்கள பற்றின ஞாபகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஒரு சோபராக இருக்கிறதுக்காக, சோபர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எக்ஸைட்மெண்ட்றது கம்மியான ஒரு லோ லெவலில் நம்ம திரும்ப 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 நம்ம வந்து எப்படி அரைச்சிட்ருப்போம்ல, அவங்கள பற்றியே நினைவுகள் ஓடிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அந்த பார்ட்னரை பற்றி ஃபோட்டோவாக இருக்கட்டும், அவங்கள பற்றின ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்கள பற்றின ஒரு சாக்லேட் ட்ரேப்பர் வச்சுருந்தா அதை பற்றி பார்க்குறதா இருக்கட்டும், திரும்ப 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 யூ ட்ரை டு see that again and again and try to have the same feeling. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த லோ லெவல் ஆஃப் செரோட்டனின்றது தான். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்ம் ஃபீலிங், ஒரு க்ளோஸ்னஸ்ஸு அது மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்டு ஒரு பக்கத்தில் இந்த ஆக்சிடாசின் ஒரு பாண்டிங் கொடுக்குதுன்னு சொன்னால, ஸோ பக்கத்தில் இருந்து அந்த ஒரு ஹக்கு அதெல்லாம் கொடுக்கணும், ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டேஜஸ் தான் நடக்கும், செகண்ட் ஸ்டேஜில் தான் நடக்குது. இதில் ஒரு கம்ஃபர்ட் அண்ட் ஒரு ஹக் அந்த மாதிரி செக்யூரிட்டி, ஒரு செக்யூர்டு ஃபீலிங் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கல. எப்படி ஒரு தாய்க்கு ஒரு குழந்தைய வச்சுருக்கிறப்போ ஒரு செக்யூர்ட் ஃபீலிங் கொடுக்குற மாதிரி நீங்கள்
ட்ரஸ்ட்டு பில்டப் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த செக்யூர் ஃபீலிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தேர்ட் ஸ்டேஜ் இஸ் கண்டினியூஷன் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி ஸோ கண்டினியூஷன் ஸ்டேஜில் இதில் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பில்டப்லாம் பண்ணியாச்சு, ட்ரஸ்டெல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக மாறுறது இந்த ஃபேஸில் தான். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வர்றப்போ மட்டும்தான் அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இந்த ஸ்டேஜ் போகிறப்ப தான். ஸோ இது நிறைய நேரத்தில் என்னென்னா இந்த ட்ரஸ்ட் பில்டப் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, இட் வில் நாட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நம்ம ஒருத்தவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டே கிடைக்கலன்றப்போ தே வில் நாட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த கமிட்மெண்ட்டோ இவங்க கூட வாழ்ந்து ஆகணும்னு அப்படின்னு ஒரு ஃபீலே வராது அந்த இடத்துல. ஸோ இது வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுன்றது 2 பேர்த்தோட கடமை தான் வச்சுக்கோங்களேன். ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்னு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா தென் முந்தின ஸ்டேஜ் ஆஃப் ட்ரஸ்ட் ஷுட் பி தேர், ஒன்லி தென் இட் மூவ்ஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த இடத்துல ஹார்மோன்ஸ் விளையாடுமானா எஸ், இந்த ஸ்டேஜ்லேயும் அதே தான். நீங்கள் அந்த ஆக்சிடாசின் இல்லை அப்படின்னாலே இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சிரும். ஸோ அதனால் ஆக்சிடாசின் இதில் கண்டிப்பாக இருக்கும், ஸ்டேபிள் லெவல் ஆஃப் ஆக்சிடாசின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த பாண்டிங்க்கான ஹார்மோன் நான் சொல்லியிருந்தேன். இது இல்லாமல் வேசோப்ரெசின் இன்னொரு ஹார்மோன் இருக்குது. அது வந்து இட் மெயின்டைன்ஸ் தட் பாண்டை, ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் கொடுக்குறது, ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு நமக்கு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலெல்லாம் கொடுக்குறது இந்த ஹார்மோன்ஸ் தான். இது மட்டுமானா என்டார்ஃபின்ஸ், மித்த என்டார்ஃபின்ஸ் எல்லாம் வந்து ஒரு காம் அண்ட் ஒரு கண்டென்ட்மெண்ட் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பு இருக்கிறதுக்கான விஷயங்களை கொடுக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த அட்ராக்ஷன் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம உடம்புலேருந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்மெல்லு வெளில வரும், ஃபெரமோன்ஸ்னு சொல்லுவோம். அது இட் இஸ் யூனிக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். இட்ஸ் நாட் பை யூஸிங் பர்ஃப்யூம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய நேரத்தில் பர்ஃப்யூமை போட்டு மாஸ்க் பண்ணுறோம், பட் எவ்ரிபடி வி ஹவ் காட் அ ஸ்மெல் ஃபார் அவர் ஓன் செல்ஃப். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலலாம் காமிப்பாங்க, ஹீரோவோட ஷர்ட் எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து அப்படி யூஸ் பண்ணிக்க ஹீரோட ஷர்ட்டை போட்டுக்கிறது. பிகாஸ் அந்த ஸ்மெல் வந்து வில் கிவ் தம் அ லாட் ஆஃப் செக்யூர்ட் ஃபீலிங், ஒரு அந்த அவரே கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதே மாதிரி இப்போ ஒரு சாரியோ இல்லைனா அந்த ஃபீமேலோட அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அம்மாவோட சாரீஸை கூட நம்ம நேரத்தில் வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்மெல் பண்ணிவிட்டு, பிகாஸ் தட் ஸ்மெல் கிவ்ஸ் தம் அந்த காம் அண்ட் ஒரு செக்யூர் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ இந்த ஃபிரமோன்ஸ் மாதிரி இருக்கிற விஷயமும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். ஸோ இந்த தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க, இந்த கண்டினியூஷன் ஸ்டேஜில் வந்து மோர் காம் அண்ட் ஸ்டெபிலிட்டி தான் இருக்கும். தேவையில்லாமல் ரொம்ப அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் வராது. ஏன்னா நம்ம ட்ரஸ்ட் ஓரளவுக்கு இருக்குது. இது அடுத்த ஸ்டேஜ் போகுது அப்படின்னாலே ஓகே, இவங்க நம்பலாம், இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் பெட்டராக தான் போயிட்டுருக்குது. இன்னும் இன்டிமெசி கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஆஃப் ஹக்கு, ஒரு ரிலாக்ஸ்டு ஃபேஸாக இருக்கிறது, சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல ஃபேஸ் இது தான் எனக்கு தெரிஞ்சு, பிரச்சனையே இல்லாமல் போயிட்டுருக்குறது. இதில் ரொம்ப பெரிய கேள்வி எல்லாருக்கும் என்னென்னா, லவ் பண்ணால் எல்லாரும் நான் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு எல்லா தடவையும் சொல்லிக்கிட்டே இருந்து எல்லாம் பாசிட்டிவாகவே கொடுத்துட்டு இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய டவுட் இருக்குது. யாரால் அப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உலகத்தில் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள், 365 days யூ கேன் லவ் சம்படி ஸோ மச். அப்படி எனக்கு எது நடந்தாலும் அது ஒரு தாயாகவே இருக்கட்டுமே, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற ஒரு தாயாகவே இருக்கட்டுமே, அந்த குழந்தையை பார்த்துக்கிறப்ப கூட இந்த மதர் கேன் நாட் கிவ் சச் அ லவ் டு எனிபடி. அந்த குழந்தைக்கே கொடுக்க முடியுமான வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் ஷீ ஹஸ் காட் ஹர் ஓன் ப்ராப்ளம்ஸ் தேர். அது ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்காக அந்த குழந்தைய அந்த அம்மா வெறுத்துருவாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் தான் செத்தா கூட பரவாயில்ல அந்த குழந்தைய பார்த்துக்கணும்னு நினைக்கிறதுனால நான் மோஸ்ட்லி மதர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆக்சிடாசின் பாண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தே கேன் நாட் லீவ் த சைல்ட் லைக் தட் மோஸ்ட்லி. ஸோ அதுதான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பாண்டிங்கே ஒரே மாதிரி இருக்குமான வாய்ப்பே கிடையாது. ஒரு ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். அதுவும் விமனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய மித்த பிரச்சனைனால தே கேனாட் ஷோ த சேம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு த பார்ட்னர். மென்னுக்கும் அதே மாதிரி தான். ஆஃபீஸ் இருக்குது, வேலைக்கு போகிறாங்க, இல்லை விமன் ஆஃபீஸ் போனாலும் சரி, லைக் மென்னு ஆஃபீஸ் போயிட்டு வர்றாங்க, இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், வயது காரணம்னால அவங்க மாற தான் செய்வாங்க. ஒரு ஏர்லி ஸ்டேஜில் காமிக்கிற மாதிரி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனை ஒரு 30s காமிக்க முடியுமான்னு தெரியாது. 30s காமிக்கிற மாதிரி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனை 40s காமிக்க முடியுமான்னு கிடையாது. 40s காமிக்கக்கூடிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் மாதிரி 50s and 60s காமிக்க முடியுமானா வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஏஜ் மேட்டர்ஸ் அலாட். லைக் அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட ஃபிசிக்கல் நேச்சர், இது எல்லாமே மாறுபட தான் செய்யும். ஸோ அதே ஓவர் பாசிட்டிவாக யாரால் கொடுத்துட முடியும் யோசிச்சு பாருங்கள். யாராலையுமே கொடுக்க முடியாது.
ஸோ அது ஈவன் ஒரு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தாய் தந்தை குழந்தைக்கு கொடுக்குற அஃபெக்ஷன் கொடுக்க முடியாதுன்றப்போ நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக எங்கேருந்தோ வேறு ஐடியாலஜிஸ்லேருந்து வந்து ஒன்றா லைஃப்பை லீட் பண்ணுறவங்களால கொடுக்க முடியுமான வாய்ப்பு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். அதுதான் பிரச்சனைக்குரிய ஸ்டேஜ், டிட்டோரியேஷன் ஸ்டேஜ். இந்த டிட்டோரியேஷன் ஸ்டேஜ் அப்படின்னாலே மோசமாகுதுன்னு அர்த்தம். இந்த ரிலேஷன்ஷிப் மோசமாகுது, கொடுக்க முடியாது. நம்மளால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த அட்டென்ஷன் இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஃபுல் டைமாக நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குறோமான கிடையவே கிடையாது. நம்ம வி ஹாவ் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கட்டும் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ தெர் இஸ் அ போர்டம் இருக்க தான் செய்யும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். ஸோ இப்படி இருக்கிறப்போ ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வரதான் செய்யும். இட் ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி லைஃப். சரியா, இது வரதான் செய்யும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஸ்ட்ரகிள் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறத கேட்பியா, நீ சொல்கிறத கேட்குறியா, நான் சொல்கிறது ஏன் கேட்க மாட்டேன், நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ இப்படி இருந்தாலே கார்டிசால் லெவல்ஸ் ஹையாக தான் இருக்கும். அது எப்பயுமே ஒரு பயம், பதட்டம், ஒரு எரிச்சல், இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசால்னாலே ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இது ஜாஸ்தியாக தான் செய்யும். ஸோ அது சண்டைக்கு இன்னும் ஜாஸ்தியாக தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்டிசால் இருக்கிறனால கான்ஃப்ளிக்ட் ரொம்பவே ஜாஸ்தியாகும். அப்போது இது இருக்குனாலே அந்த பாண்டிங்கான இருக்கிற ஹார்மோன்ஸ் ஆக்சிடாசின் அந்த இடத்துல கம்மியாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ தெர் இஸ் டிக்ரீஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்சிடாசின். அப்போ அந்த பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், இந்த கனெக்ஷன்ஸ் வந்து வீக்கன் ஆகும். ஸோ இது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயந்தான். ஸோ இப்படி இருக்கிறப்ப தள்ளி இருக்கிறது, நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கப்போ என்ன ஆகும் தெரியும் உங்களுக்கு. ஆங்ஸைட்டி, இரிட்டபிலிட்டி, தூக்கமின்மை, சரியாக சாப்பிட மாட்டோம், கோவம் வரும். ஸோ சாப்பிடாமல் இருப்போம், இல்லை பசிக்காமல் இருக்கும் சில பேர். இல்லைனா ரொம்ப அந்த எரிச்சலில் இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸுனால சில பேர் ஓவர் ஈட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவராக ஷாப் பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ இது இந்த ஸ்டேஜில் இருக்குனாலே தென் யூ ஆர் இன்டு ட்ரபிள்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிறப்போ எய்தர் நம்ம நினச்சா முந்தின ஸ்டேஜுக்கு போக முடியும். என்ன பிரச்சனை என்னன்றதை நம்ம பேசி டிசைட் பண்ணால் பரவாயில்ல. நிறைய நேரத்துலனா இட் இஸ் மோர் ஆஃப் பவர் ஸ்ட்ரகிள் தான். இட் இஸ் நாட் அபவுட் த ப்ராப்ளம், இட் இஸ் அபவுட் த பர்சன் அண்ட் ஹூ டாமினேட்ஸ் த அதர் பர்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்போ தென் அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணவே முடியாமல் போகிறதுக்கான காரணம் அதுதான். இட்ஸ் மோர் ஆஃப் பவர் டைனமிக்ஸ் அண்ட் பவர் ஸ்ட்ரகிள் தான். ஸோ இஃப் பாசிபிள் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கோம்னா வி கேன் ஈவன் ரிவர்ட் பேக் டு த ப்ரீவியஸ் ஸ்டேஜ். அந்த பாண்டிங் கனெக்ஷன் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போக முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஆனால் அது பண்ணாமல் டிட்டோரியேஷன் ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தட் இஸ் எண்டிங் ஆர் டெர்மினேஷன் ஸ்டேஜ். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது எண்டிங் ஸ்டேஜ் ஆர் டெர்மினேஷன் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இட்ஸ் மோர் ஆஃப் ஹார்மோனல் எஃபெக்ட்ஸ் அதுலேயும் இருக்க தான் செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு எப்படி ஒரு ட்ரக் விட்ராயல் ஸ்டேஜ் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், நமக்கு அந்த மாதிரி ஒரு மைண்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த நேரத்தில் கார்டிசால் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும், நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். ஸோ இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லேருந்து வெளில வர்றதுக்கு நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வர முடியுமானா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளோட ஆக்சிடாசின் ரொம்ப 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 ஆக்சிடாசினாக இருக்கட்டும், வேசோப்ரெசின்ற ஹார்மோன்லாம் வந்து பாண்டிங்கே கிடையாதுல்ல. ஸோ அது ரொம்ப 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 கீழே போயிடும். ஸோ இது நமக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது. அஃப்கோர்ஸ் லைக் செரட்டனின் லெவல்ஸும் இதில் கம்மியாகும். அப்போ நமக்கு வந்து வாழ்க்கையே என்ன ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நம்ம நினைக்கிறோம் வந்து ஒரு மேரிட் லைஃபு இல்லை ஒரு டைவர்ஸ்னா தான் இந்த மாதிரி ஆகும்னா இல்லை. ஒரு நல்ல ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பிரேக் ஆகுறாங்க அப்படின்னாலுமே இட் இஸ் ஆல்சோ த சேம் எஃபெக்ட் தான். எப்படி ஒரு டெத் ஆஃப் அ பர்சன் ஆர் பர்மனெண்ட்டாக ஒரு பர்சனை விட்டுட்டு வர்றப்போ தட் கிவ்ஸ் த சேம் ஃபீலிங் தான். ஸோ தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் இட். ஸோ இது இந்த ரிலேஷன்ஷிப்போட எண்டு ஸ்டேஜ். ஸோ இதில் எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோன்றதை பார்க்கணும். அந்த எந்த ஸ்டேஜுக்கு திருப்பி போக வேண்டியதுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரீஃப்னு தான் சொல்லணும். ஏன்னா இது என்னென்ன ஸ்டேஜஸ்னு சொல்லிட்டேன். ஸோ யூ ஷுட் நோ தட் இட் இஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் யுவர் ஹார்மோன்ஸ் ஆல்சோ பிளேயிங் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ நீங்கள் அது எது வேணும் எது வேணான்னு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுமா வேணாமா டிசைட் பண்ணுங்கள். யாருக்கு எந்த ஸ்டேஜில் வேணால் இந்த அட்ராக்ஷன் வரலாம், ஆனால் அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுமா வேணாமா நீங்கள் தான் யோசிக்கணும். ஏற்கனவே ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அட்ராக்ஷன்ஸை பார்த்து ஒவ்வொருத்தரையும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்கள் மனசு டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, எதை கொண்டு போகணும், எதை வேணான்னு டிசைட் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ ப்ளீஸ் டு கமெண்ட் அபவுட் இட், வாட் யூ திங்க் அபவுட் திஸ் வீடியோ. See you in the next one.